Hello everyone, welcome back to my channel Mom and V. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நாவல் பழம் அல்வா. இது ரொம்பவே ஹெல்த்தியானது, ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும். இந்த சூப்பரான ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நாவல் பழத்தை நல்லா உப்பு தண்ணியில் போட்டு கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதிலிருந்து விதைகள்லாம் நீக்கிடுங்க. இப்போ விதைகள்லாம் நீக்கினதுக்கு அப்புறமா இதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துருக்கோம். இதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து தனியாக வச்சுருங்க. நம்ம அல்வா முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இதோட ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு பவுலில் 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். அரை கப்பு கார்ன்ஃப்ளவருக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த நாவல் பழ பேஸ்ட்டை இதில் கலந்துருங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் நம்ம கலந்து வச்சிருக்க இந்த மிக்ஸ்சரை சேர்த்துருங்க. இப்போ இது திக்காகிற வரைக்கும் இதை நல்லா கலந்துட்டே இருங்க. இது எப்படி திக்காகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுதுன்னு இது ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததும் இந்த ஹல்வா இன்னும் கலர் மாற ஆரம்பிக்கும், இன்னும் டார்க் கலருக்கு வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது இதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ 5 ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. $50 கிராம் முந்திரி பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம முதல்ல எடுத்து வச்ச அந்த 1 டேபிள் ஸ்பூன் நாவல் பழ பேஸ்ட்டை சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மோல்டில் நெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்ச அல்வாவை இதில் ஊற்றிடுங்க. ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி வச்சு மேலே இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. இதை 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க, அதை கட்டியாகட்டும். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு பிளேட் வச்சு இதை திருப்பிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பார்க்க கேக் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஜஸ்ட் டெக்கரேட் பண்ணுறதுக்காக 3 நாவற்பழமும் 3 முந்திரியும் வச்சுருக்கேன். உங்களுக்கு டெக்கரேஷன் எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது பார்க்க ஒரு சூப்பரான ஜெல்லி கேக் மாதிரி இருக்குது. இதோட சுவை கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுகர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோஸை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.